கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப ஒரு பெரிய நெட்வொர்க் பிசினஸ் லீடர் இருக்காரு. ஓகே. தினமும் அவரோட சொந்த டீம் அனுப்புற 500 மெசேஜுகளை கூட அவர் படிக்காம அப்படியே விட்டுடுறாரு. தான் வாங்கின விலை உயர்ந்த ஆடம்பர காருகளையும் தன் லைஃப் ஸ்டைலையும் எந்த தயக்கமும் இல்லாம சோஷியல் மீடியால காட்டுறாரு. இத கேட்டா பொதுவா என்ன தோணும்? இவர் என்ன இவ்ளோ திமிரா இருக்காரு, வெற்றி தலக்கணும் போல அப்படின்னு தானே நினைக்க தோணும். ஆமா, கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் VAPO ரவிக்குமார். இதற்கெல்லாம் சொல்ற காரணங்கள், லீடர்ஷிப் பத்தியும் பிசினஸ் சைக்காலஜி பத்தியும் நம்ம இதுவரைக்கும் வச்சிருந்த அத்தனை கற்பனைகளையும் உடைக்க போகுது. மிகச்சரியா சொன்னீங்க. பல நேரங்கள்ல நம்ம வெளிய பாக்குற ஒரு பிம்பத்துக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கரெக்ட். இன்னைக்கு நம்ம அலச போற ஆதார பொருள் அசால்ட் எக்ஸ்பீரியன்சஸ் யூடியூப் சேனல்ல வெளியான கெட் ஃப்ராங்க் வித் VAPO ரவிக்குமார் அப்படிங்கிற நேர்காணல் தான். அதாவது இது வெறும் எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு சாதாரண டியூட்டோரியல் கிடையாது. நிச்சயமா கிடையாது. ஒரு கம்யூனிட்டியை எப்படி உருவாக்குறது, மனித மனங்கள் எப்படி வேலை செய்யுது என்பதற்கான ஒரு சைக்காலஜிக்கல் கேஸ் ஸ்டடி இது. இன்னைக்கு நம்மோட இந்த ஆழமான அலசலின் நோக்கமும் அதுதான். ஒரு மனிதன் ஜீரோல இருந்து எப்படி தன்னை ஒரு பிராண்டா மாத்துறாரு அப்படிங்கறத பறிக்க போறோம். சூப்பர். இத தெரிஞ்சிக்க முதல்ல அவங்க இயங்குற பிசினஸ் களம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆமா. அந்த நேர்காணல்ல ஏப்ரல் மாசத்துல அசால்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்தின சில புதிய விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. அதாவது இந்த பிரிண்டட் ஷர்ட்ஸ், சாலிட் ஷர்ட்ஸ், ஃபீமேல் ஜாகர்ஸ், அப்புறம் சிகரெட் பேன்ஸ் அப்படின்னு நிறைய புது தயாரிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. புது ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வர்றது பிசினஸ்ல சகஜம் தான். ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு. அந்த ஏப்ரல் growth ஃபண்ட் மற்றும் ரிவார்ட் சிஸ்டம் தானே? அதேதான். ஸ்பான்சர்ஸ்க்கு அவங்களோட நேரடி குழு செய்யற பர்ச்சேஸ்ல 1% growth ஃபண்ட் கிடைக்குதுன்னு அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முதல் 50 வெற்றியாளர்கள்ல 30 பேருக்கு 3D கீ செயின் கொடுக்கறாங்க. முதல் 3 பேருக்கு 3D கோப்பை தர்றாங்க. இப்போ இது பார்க்கிறதுக்கு ஒரு சாதாரண பரிசு மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான பிசினஸ் லாஜிக் இருக்கு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. கொஞ்சம் பொறுங்க. கோடிக்கணக்கில் பிசினஸ் நடக்கிற ஒரு இடத்துல சும்மா ஒரு 3D கீ செயின், ஒரு கோப்பையெல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் குழந்தைத்தனமா இல்லையா? அப்படின்னு தான் தோணும். அந்த பணத்தை அப்படியே கேஷாக கொடுத்துட்டு போகலாமே. ஏன் இந்த வீடியோ கேம்ல லெவலப் ஆகிற மாதிரி ரிவார்டுகளை வைக்கணும்? கேட்பவர்களே, உங்களுக்கும் இதே சந்தேகம் வந்திருக்கும். அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா மனிதர்களோட உளவியல் அப்படி வேலை செய்யறதில்ல. இத நம்ம பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அடிப்படையில பார்க்கணும். ஓ, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ நெட்வொர்க் பிசினஸ்ல பணம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா உங்க பைக் சாவியில தொங்குற அந்த 3D கீ செயினோ இல்ல உங்க டிஸ்க்ல இருக்கிற அந்த 3D கோப்பையோ அது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பல். ஓஹோ, அப்போ இது வெறும் ஒருத்தரை பாராட்டுறதுக்கான விஷயம் மட்டும் இல்ல, மற்றவர்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற உத்தி அப்படிங்கிறீங்களா? 100% ஆமாங்க. அந்த கோப்பையை வாங்கினவரை விட அதை வாங்க முடியாத மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய உந்துதலை கொடுக்கும். எனக்கும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை. கரெக்ட். ஒரு ஆரோக்கியமான பொறாமையை தூண்டும். அது மட்டும் இல்ல, நிறுவனங்கள் ஏன் இது ஏப்ரல் மாசத்திலே செய்யறாங்கன்னு தெரியுமா? ஏன்? மே மாசத்துல வரவிருக்கிற பெரிய ஈவெண்ட்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மொமெண்டத்தை உருவாக்குறதுக்காக தான். ஒரு கம்யூனிட்டியை எப்போதுமே ஒரு துடிப்பான நிலையில வச்சிருக்க இந்த கேமிஃபிகேஷன் முறைகள் ரொம்ப அவசியம். வாவ், இது ரொம்பவே ஆழமான பாயிண்ட். எல்லாரையும் ஒரு இலக்க நோக்கி தொடர்ந்து ஓட வைக்கிறது எவ்வளோ பெரிய கலை. ஆமா. சரி, இப்படி எல்லாரையும் ஓட வைக்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட், அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சாருன்னு திரும்பி பார்ப்போம். ரவியின் பின்னணி ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. அவரோட அப்பா அப்புறம் குடும்பத்தினர் எல்லாமே ரொம்ப கண்டிப்பான ராணுவ பின்னணியை கொண்டவங்க. ராணுவ பின்னணி அப்படின்னாலே அங்க எல்லாமே ஒரு ரூல் புக் படிதான் நடக்கும் இல்லையா? ஒரு கட்டுப்பாடு, பாதுகாப்பு, நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு தெளிவான பாதை இருக்கும். ஆனா ரவியோட ஆரம்பகால வாழ்க்கை அப்படி கச்சிதமா அமையல. அவர் நிறைய பள்ளிகள் மாற வேண்டிய சூழ்நிலை. சொல்லப்போனா முதல் கிளாஸ அவர் 2 தடவை படிக்க வேண்டியதா இருந்துச்சு. நிஜமாவா? ஆமா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அப்படி 2 தடவை படிச்சதால அவர் அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தாரு. அது ஒரு சுவாரஸ்யமான முரண். இது நல்லா இருக்கு. இப்போ இங்க கேக்குற பலருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும், பிசினஸ் செய்யணும்னு ஆசை இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த 9 to 5 வேலையோட பாதுகாப்பு, மாதம் வர சம்பளம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மள தடுத்துரும். ஆனா ரவி 22வது வயசுல எடுத்த முடிவு ரொம்பவே ஷாக்கிங். ஆமா, ராணுவத்துல சேர்ற அந்த பாதுகாப்பான பாதையை முழுமையா தவிர்த்துட்டு எந்த உத்தரவாதமும் இல்லாத வியாபாரத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. குடும்பத்துல யாருக்கும் இதுல உடன்பாடு இல்ல, எந்த ஆதரவும் இல்ல. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பான வட்டத்தை விட்டு வெளியே வர்றது சாதாரண விஷயம் இல்ல.
வேர்காணல்ல அவரே ஒத்துக்கிறாரு தனக்கு பிசினஸ் பின்னணியும் பிசினஸ்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு. வெறும் தைரியம் மட்டும் இல்ல, தனக்கான பாதைய தானே உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம். ஆமா. அவர் அந்த பாதைய தேர்ந்தெடுத்த பிறகு நடந்த விஷயங்கள் நிஜமாவே மனச உலுக்குது. அவர் மொஹாலிக்கு சென்ற முதல் நாள் இரவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேட்பவர்களே. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. ஒரு சின்ன அறையில 15 பேரு, படுக்க கூட இடமில்லாம சுவத்துல சாஞ்சு தூங்கிருக்காரு. தினமும் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே ஆபீஸ் போயிருக்காரு. அங்க போனா 18ல இருந்து 26 வயசுக்கு உட்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், நேபாளி நண்பர்கள், இந்தியர்கள்னு ஒரு பெரிய கூட்ட நெரிசல். மூச்சு முற்ற அந்த அனுபவத்தை அவர் ஒரு மெல்டவுன் அப்படின்னு விவரிக்கிறாரு. நம்ம வீட்ல ஏசி வேலை செய்யலனாலே நமக்கு தூக்கம் வராது. அப்படிப்பட்ட நிலையில சுவத்துல சாஞ்சி தூங்கும்போது நாம எடுத்த முடிவை தப்போன்னு அவருக்கு எவ்வளவு முறை சந்தேகம் வந்திருக்கும். அந்த சந்தேகம் வராத மனிதர்களே இருக்க முடியாதுங்க. ஆனா அந்த மெல்டவுன் அனுபவம் தான் அவரை இன்றைய ரவியா செதுக்கி இருக்கு. ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா, இத சைக்காலஜில போஸ்ட் ட்ராமேட்டிக் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில எந்த வசதியும் இல்லாத நிலையில அவர் பின்வாங்கல. அவரோட மன உறுதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அந்த தொடக்க காலத்தின் கடின உழைப்பும் வறுமையும் தான் பிற்காலத்துல எவ்வளவு பெரிய சவாலையும் ரொம்ப சாதாரணமாக எதிர்கொள்ற தைரியத்தை அவருக்கு கொடுத்திருக்கு. கரெக்ட். இப்போ அந்த 15 பேர் இருந்த அறையில பசியோட இருந்த ஒருவர் திடீர்னு பிசினஸ்ல ஜெயிச்சு பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கும் போது என்ன ஆகும்? அவரோட மனநிலை மாறும் இல்லையா? ஆமா, அதற்கான விடைதான் அந்த நேர்காணலோட ரொம்ப முக்கியமான பகுதியில இருக்கு. வெற்றி பெற்ற பிறகு எல்லாமே சுலபமாகி விடாது. வெற்றியோட சேர்ந்து கடுமையான விமர்சனங்களும் வரத்தான் செய்யும். ரவி மேல வைக்கப்பட்ட 3 பிரதான குற்றச்சாட்டுகள், அதாவது அவங்க அதை இல்சாம் அப்படின்னு சொல்றாங்க, அத பத்தி பேசுறாங்க. ஆமா, ஒரு தலைவரோட உண்மையான ஆளுமை அவர் தன் மேலான விமர்சனங்களை எப்படி கையாள்றார் அப்படிங்கறதுல தான் முழுமையா வெளிப்படும். அந்த வகையில இந்த 3 கம்ப்ளைண்ட்ஸை அவர் எதிர்கொண்ட விதம் ஒரு மாஸ்டர் கிளாஸ். கண்டிப்பா. முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவிக்கு அதிக அலட்சியம் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது அவர் எதையும் சீரியஸா எடுக்கிறதுல ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காருன்னு ஒரு பார்வை. இதுக்கு ரவி என்ன சொல்றாரு தெரியுமா? எனது குழு மிகவும் வலிமையா இருக்கிறதாலேயே என்னால இவ்ளோ ரிலாக்ஸ்டா இருக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு அருமையான விளக்கம். பொதுவா ஒரு லீடர்னா எப்போதுமே டென்ஷனா இருக்கணும், எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நாம நினைக்கிறோம். மைக்ரோ மேனேஜ் பண்ணணும்னு நினைப்போம். ஆமா, ஆனா நிஜமான லீடர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தானே செய்யறதில்ல, தனக்கு கீழே உள்ளவங்கள சிறப்பா செயல்பட வைக்கிறது தான். தன் குழு மேல அவர் வச்சிருக்க முழுமையான நம்பிக்கை தான் அவருக்கு அந்த ரிலாக்ஸ்டான மனநிலையை கொடுக்குது. சிஸ்டம் சரியா இயங்குதுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். ரொம்ப சரி. இப்போ அடுத்த குற்றச்சாட்டுக்கு வருவோம். இது ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒண்ணு. அவர் இன்ஸ்டாகிராம்ல யாருக்கும் ரிப்ளை பண்றதே இல்ல அப்படிங்கிறது. ஆமா, இது அவரே ஒத்துக்கிறாரு. தினமும் 400ல இருந்து 500 மெசேஜ்கள் வருதாம். இதுல ஒருத்தருக்கு பதில் சொல்லிட்டு மத்தவங்கள விட்டுட்டா அது பாரபட்சமாகிடும். அதனால அவர் நேரடியா பதில் சொல்றத தவிர்த்துட்டு அந்த பொறுப்பை தன் குழுவிடம் ஒப்படைக்கிறாரு. இங்க நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். கேட்பவர்களே, நீங்களும் கொஞ்சம் ஈவி இரக்கம் இல்லாம யோசிச்சு பாருங்க. தன் சொந்த டீம் அனுப்புற மெசேஜ்க்கு பதில் சொல்லாம இருக்கிறது ஈகோ இல்லையா? பொதுவான பார்வை அப்படித்தான் இருக்கும். நெட்வொர்க் பிசினஸ்ல இது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்காதா? இது ரொம்ப திமிரான ஒரு அணுகுமுறைன்னு சொல்லலாமே. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் வேற. எங்க காரணம்? இது திமிர் இல்ல, இதுதான் முறையான அதிகார பகிர்வு, அதாவது டீசென்ட்ரலைசேஷன் மற்றும் டைம் மேனேஜ்மெண்ட். அவர் அந்த 500 பேருக்கும் நேரடியா பதில் சொல்ல ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? முழு நேரமும் அதுக்கே சரியா போயிடும். அது மட்டும் இல்ல, மொத்த சிஸ்டமும் அவரை மட்டுமே சார்ந்து இயங்க ஆரம்பிச்சிடும். ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆயிடும். பிரச்சனையை தீர்க்க அவருக்கு கீழே இருக்கிற லீடர்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஓ, அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கரெக்ட். ஒரு தலைவரோட வேலை பிரச்சனைகளை தீர்க்கிறது இல்ல, பிரச்சனைகளை தீர்க்க தகுந்த ஆட்களை உருவாக்குறது தான். அந்த மெசேஜ்களை படிச்சுட்டு தன் குழுவிடம் கொடுத்து சரி செய்ய சொல்றதன் மூலமா தன் அணியோட செயல்பாட்டையும் அவர் உறுதி செய்றாரு. வாவ், அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு புரியுது. சரி, இப்போ 3வது குற்றச்சாட்டுக்கு வருவோம். அதாவது அவர் கொஞ்சம் பந்தா அல்லது பகட்டு காட்டுறாரு அப்படிங்கிறது. ஷோ ஆஃப் பண்றாருன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே ரவி கொஞ்சமும் தயங்கல. தான் வாங்கின முதல் ஹாண்டா சிட்டி கார் முன்னாடி நின்னு போட்டோ எடுத்தத பத்தியும், இப்போதும் அவர் 2017ஆம் வருஷம் வாங்கின அந்த ஹாஃப்மேன் ஷர்ட்டே தான் போட்டிருக்கேன் அப்படிங்கறதையும் உதாரணமா சொல்றாரு. ஆமா, கடினமா உழைச்சு வாங்கின பொருட்களை காட்டுறதுல தப்பு இல்லைன்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சிக்கிறது? இது பந்தாவா இல்ல தன்னம்பிக்கையா?
நாம முன்னாடி பேசின அந்த மொஹாலியாயே இப்போ நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வறுமைய பார்த்த ஒருவர் இப்போ பெரிய நிலையை அடையும் போது அதை ஏன் வெளிக்காட்டுறார்? பெருமைக்காக இல்லையா? வெறும் பெருமைக்காக இல்ல. நெட்வொர்க் பிசினஸ்ல நீங்க ஒரு பொருளை விக்கல, நீங்க ஒரு கனவை விக்கிறீங்க, ஒரு நம்பிக்கையை விக்கிறீங்க. ஓஹோ. உங்க வெற்றி தான் அந்த பிசினஸுக்கான மிகப்பெரிய ப்ரூஃப் ஆஃப் சக்சஸ். அதாவது இது ஒரு வகையான பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கறீங்க. சரியா சொன்னீங்க. நான் எந்த பின்னணியும் இல்லாம இந்த இடத்திலிருந்து வந்தேன், என்னால இந்த ஹோண்டா சிட்டிக்காரன் வாங்க முடியுதுன்னா உங்களால முடியும் அப்படின்னு தன் குழுவினருக்கு அவர் கொடுக்கிற ஒரு விஷுவல் சிக்னல் அது. அத ஒளிவு மறைவு இல்லாம நேர்மையா சொல்றது அவரோட தன்னம்பிக்கைய காட்டுது. அதே நேரம் அந்த ஹாஃப்மேன் சட்ட உதாரணம் அவர் தன் பழைய நினைவுகளையும் தான் கடந்து வந்த பாதையையும் இன்னும் மறக்கல அப்படிங்கறதையும் ஆழமா பதிவு செய்யுது. இவ்ளோ பெரிய விஷயங்களை அவர் எவ்ளோ கேஷுவலா சொல்றாரு பாருங்க. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? மனித உறவுகளுக்கு அவர் கொடுக்கிற மதிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். கரெக்ட். சோஷியல் மீடியால இவ்ளோ விலகி இருக்கிற, தம் வெற்றிகளை வெளிப்படையா கொண்டாடுற ஒருவரால எப்படி இவ்ளோ பெரிய விசுவாசமான அணிய உருவாக்க முடிஞ்சுது? இதுக்கான விடை அதுல தான் இருக்கு. நெட்வொர்க் பிசினஸ் அப்படிங்கறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏதோ பொருள்களை வாங்கி விற்கிற இடம் நினைக்கிறோம். ஆமா, ஆனா உண்மையில அது அப்படி இல்ல. அங்க நம்பிக்கை தான் உண்மையான கரன்சி. ஒரு பேங்க் எப்படி மூலதனத்தை வச்சு இயங்குதோ அப்படி இந்த பிசினஸ் ஒரு நற்பெயர் மற்றும் நம்பிக்கைங்கிற அடித்தளத்துல இயங்குது. இதை நாம ஒரு லிவிங் ரூம் மாதிரி கூட சொல்லலாம். மிகச் சிறப்பான ஒப்பீடு இது. வியாபாரத்துல லாப நஷ்டங்களை தாண்டி மனிதர்கள் ஒருவர் எவ்வளவு தூரம் நம்புறாங்க அப்படிங்கறது தான் அஸ்திவாரம். கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த நம்பிக்கை கரன்சி அப்படிங்கிறதுக்கு ரவியோட வாழ்க்கையிலேயே ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு. ஆமா, ரவியோட முதல் பார்ட்னர் டிஜே ராஜேஷ், அவரோட கதை. ராஜேஷ் ஒரு டிஜேவா இருந்தாலும் ரொம்ப அமைதியான மற்றும் ஆன்மீக ஈடுபாடு கொண்ட நபர். ஒரு கட்டத்துல குடும்ப சூழ்நிலை காரணமா ராஜேஷ் பிசினஸ விட்டு செல்ல நேரிடுது. அப்போ அவர் தன் 3 நெருங்கிய நண்பர்களை ரவி கிட்ட ரொம்ப நம்பிக்கையோடு ஒப்படைச்சிட்டு போறாரு. இவங்கள நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த அளவுக்கு ரவி மேல அவருக்கு நம்பிக்கை. ராஜேஷ் விட்டு சென்றது வெறும் நண்பர்களே இல்ல, மிக சென்சிட்டிவான ஒரு ட்ரஸ்ட் போர்ட்ஃபோலியோவை. அத ரவி எப்படி பாதுகாத்தாருங்கிறது தான் ஆச்சரியம். பொதுவா பிசினஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தர் பிசினஸ விட்டு போயிட்டா அவரோட இருக்கிற உறவையும் துண்டிச்சிடுவாங்க. ஆனா ரவி அப்படி செய்யல. ஆமா, ராஜேஷ் பிசினஸ விட்டு போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பழைய நண்பர்களோட ரவி ஸ்கூட்டர்ல ஊர் சுத்தி தன்னோட நட்பை பேணி வர்றாரு அப்படிங்கறத நேர்காணல்ல கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மனிதனோட பதவியும் வெற்றியும் மனித உறவுகளை தீர்மானிக்க கூடாதுங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. நிச்சயமா. அந்த மனித உறவுகளுக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் தான் அவரை ஒரு லீடரா நிலைநிறுத்துது. அதே போல அவர் தன் குழுவினருக்கு வழங்குற ஒரு முக்கியமான அறிவுரை இருக்கு. கேட்பவர்களே, இதை நாம ஒவ்வொருத்தரும் தினமும் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. உங்கள் தோல்விக்கு உங்களோட அப்லைன் அல்லது டவுன்லைனை குறை சொல்லாதீங்க. உங்களுக்கான பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும்னு சொல்றாரு. இத வெறும் மோட்டிவேஷனல் அட்வைஸ்னு ஒதுக்கிட முடியாது இல்லையா? நிச்சயமா இல்ல. இதுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜியை வச்சு இதை புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க தோல்விக்கு உங்க அப்ளைனையோ சூழ்நிலையோ குறை சொல்ற அந்த நொடியே உங்க மூளைக்கு நீங்க ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க. என்ன சிக்னல் அது? இந்த பிசினஸ் என் கண்ட்ரோல்ல இல்ல, இது மத்தவங்க கையில இருக்கு அப்படிங்கிற சிக்னல். கண்ட்ரோல் இல்லாத ஒண்ண உங்களால எப்படி சரி செய்ய முடியும்? வாவ், கரெக்ட். ஆக பழிய மத்தவங்க மேல போடுறது அப்படிங்கிறது உங்களை நீங்களே பலவீனப்படுத்துற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப். அப்போ ரவி சொல்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது, அதாவது முழு பொறுப்பையும் நாமே ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு தார்மீக கடமை மட்டும் இல்ல, அது பிசினஸ்ல நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அவசியமும் கூட. அந்த எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் மற்றும் பொறுப்புணர்வுக்கு இந்த நேர்காணல் நடக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வே மிகப்பெரிய சாட்சி. ரவி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சில சிக்கியிருக்காரு. ஆமா, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வந்து இந்த நேர்காணல்ல கலந்துக்கிட்டு இது முடிஞ்ச உடனே மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கே போறாரு. இத்தனை வழிகளுக்கு இடையிலையும் அவர் வெளிப்படுத்துற அந்த அர்ப்பணிப்பு அவர் தன் தொழிலை எவ்வளவு ஆழமா நேசிக்கிறாருன்னு காட்டுது. அதுதான் ஒரு தலைவனுக்கான அடையாளம். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரமாட்டேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. யாரும் அதை குறை சொல்ல போறதும் இல்ல. ஆமா, அது நியாயமான காரணம் தான். ஆனா தன் குழுவுக்காக, தான் ஏத்துக்கிட்ட பொறுப்புக்காக வலிய பொறுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாரு பாருங்க. அங்கதான் அவர் மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து தெரிகிறாரு. லீடர்ஷிப் அப்படிங்கிறது சௌகரியமான நேரங்கள்ல கட்டளையிடுறது மட்டும் இல்ல, இக்கட்டான நேரங்கள்ல முன்னின்று வழி நடத்துறது. அந்த முன்னின்ற வழிநடத்துற குணத்தை இந்த நேர்காணலோட முடிவில் அவர் மிக அழகா நிரூபிக்கிறாரு. தகுதியுள்ள 4 சேலஞ்சஸ்க்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் விடுறாரு. முகேஷ் சாஹூ, பிரவேஷ், பூல்கலி மற்றும் சஞ்சு, இந்த 4 பேரும் தங்கள் இலக்கை சரியான நேரத்துல அடைஞ்சா
தானே நேரில் வந்து தன் சொந்த பணத்துல அவங்கள சந்திச்சு ரிவார்ட் அளிப்பதாக சொல்றாரு. தன் குழுவினரின் வெற்றியை கொண்டாட அவர் எந்த எல்லைக்கும் செல்வார் அப்படிங்கிறது இது காட்டுது. இந்த சவால் வெறும் அவங்கள ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்ல, இது லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஏதோ கண்ணாடி அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு தூரத்துல இருந்து கைத்தட்டுறவரா இல்லாம அவங்களோட களத்துல இறங்கி வெற்றியை கொண்டாட தயாரா இருக்காரு. அதுதான் அந்த 4 பேருக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு. கண்டிப்பா. சரி, இந்த ஆழமான அலசல் முழுவதும் நாம பல எதிர்பாராத விஷயங்களை பார்த்துட்டோம். ஒரு வியாபார களத்தை எப்படி சைக்காலஜிக்கலா கேமிஃபிகேஷன் செஞ்சு மக்களை ஈடுபடுத்துறதுன்னு பார்த்தோம். 15 பேர் தங்கியிருந்த அறையில இருந்து தன் மன உறுதியை வளர்த்துக்கிட்ட ரவின் தொடக்க காலத்தை பத்தியும் பேசணும். விமர்சனங்களை எதிர்கொள்ற விதம் பத்தி பேசும்போது சோம்பேறித்தனம்னு நாம நினைச்சது எப்படி ஒரு சிஸ்டத்தின் மீதான நம்பிக்கையா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். திமிருன்னு நாம நினைச்சது எப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்னோ, பந்தான நாம நினைச்சது எப்படி ஒரு பர்சனல் பிராண்டிங்கா மாறுதுன்னோ விரிவா பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலா எந்த சூழ்நிலையிலையும் மனித உறவுகளோட உண்மையான மதிப்பை எப்படி பாதுகாக்கிறது, தோல்விகளுக்கு எப்படி முழு பொறுப்பேற்கிறது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செஞ்ச இந்த அத்தனை தகவல்களுமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு வெற்றி பயணம் அப்படிங்கிறது வெறும் பேலன்ஸ் ஷீட்டுகளால் ஆனதில்ல. அப்புறம் அவங்க கடந்து வர்ற வழிகளால ஆனது. ரவிக்குமார் அப்படிங்கிற மனிதரோட பயணம் ஒரு பிசினஸ்மேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் இல்ல, ஒரு ஃபைட்டர் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறதுக்கான கதை. நிச்சயமா இதை விட அழகா இதை சுருக்க முடியாது. இப்போ இந்த உரையாடலோட முடிவில கேட்பவர்களே உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நீங்க உங்க வாழ்க்கையில உங்க கெரியர்ல எடுக்கிற முடிவுகளுக்கு நீங்க யாருக்கிட்டையாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க தோல்விகளுக்கு என் மேனேஜர் சரியில்லை, என் கம்பெனி சரியில்லை, சூழ்நிலை சரியில்லைன்னு பழைய மத்தவங்க மேல போட்டு உங்க பலத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அல்லது ரவிய போல என் வெற்றிக்கும் என் தோல்விக்கும் நான் மட்டுமே பொறுப்புன்னு அந்த பொறுப்பை உங்க கைகள்ல எடுக்கிறீங்களா? அதை விட முக்கியமா, நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் சரி, நாளைக்கு அந்த பதவி உங்களை விட்டு போகலாம். ஆனா நீங்க உருவாக்குற மனித உறவுகள், அந்த பழைய நண்பர்களோடான ஸ்கூட்டர் பயணம், அது நாளை வரை நிலைத்திருக்குமா? இத பத்தி நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். அந்த பதில்ல தான் நமக்கான லீடர்ஷிப் அடையாளத்தை நாம கண்டுபிடிக்க முடியும். இந்த தேடல் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்குன்னு உறுதியா நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. விடை பெறுகிறோம். நன்றி.